காலையில் பிரச்சாரத்தில் இந்த ரோட் ஷோலாம் வர வேண்டாம், யாருமே பண்ணாதீங்க, யாரும் பின்னாடி வராதிங்க, 2 வீலரில் வராதிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரோட் ஷோ வந்தாங்க, ஒரு பொண்ணு கீழே விழுந்திருந்தாங்க, உடனே அவரே கீழே இறங்கி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாங்க. உடனே அதை ரீல்ஸ் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அது செட்டப்பாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நானும் அதை தான் நினச்சி உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது என்னன்னா, விஜயோட பிரச்சாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கேஸ் விலையிலேருந்து ஆரம்பித்தார். கேஸ் விலையில் அவங்க கவனமாக இருந்திருந்தா அவங்களே ஏதாவது தப்பிக்கலாம், நீங்கள் பொறுப்பாக இருந்தால் நீங்களே ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். எப்போ எது பண்ணணும் அதை சொல்லுனா அதை சொல்லலை, எது இல்லாமல் அதுவும் பண்ணியிருக்கலாம் இதுவும் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி முதல்வர் அவர்கள் ஒரு சீண்டல் இருக்காரு, கேஸ் விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க, உங்கள் வீட்டில் கேஸ் வந்தால் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நல்ல பஞ்ச் டைலாக், நல்ல பஞ்ச் டைலாக். விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஏன் இந்த கேஸ் போய் அங்கே பேசுகிறாருன்னா, முழுவதும் கிறிஸ்தவர்கள் டாமினேட் பண்ணுற ஏரியா, அங்கே பிஜேபியை அட்டாக் பண்ணி ஆகணும். அதனால் கேஸ் பிரச்சனை அது இதுன்னு. கேஸ் பிரச்சனையில் என்னன்றதே இவர்களுக்கு தெரியாது, அதான் இப்போ பொதுவாகவே இருக்கிற விஷயம். அதனால் எனக்கு என்னென்ன எப்படி தொடணும்னு தெரில. நீங்கள் கேஸ் பிரச்சனை தொற்றுக்கணும். அது நிறைய இருக்குது. எப்படி தொற்றுக்கணும்? திருச்சியில் இருக்குது, இங்கே KN நேரு 3 தனித்தனி வழக்குகள் அமலாக்கத்துறை 3 இதை டிஜிபிட்ட கொடுத்துச்சு. நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு ஆவணங்களோட கொடுத்தாங்க. அதை டிஜிபி இவங்க பொறுப்பு டிஜிபி போட்டதுனால அவர் தூக்கி ஓரம் போட்டு வச்சுட்டார். அதுக்கு பிறகு கோர்ட்டு தலையிட்டோன்னே எஃப்ஐஆர் போட சொல்லி உடனடியாக உத்தரவு போட்டாங்க. ஆமாம், அதை இன்னை வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க. கோர்ட்டு அன்னைக்கு கேட்டுச்சு, ஏன் எஃப்ஐஆர் போடல? நாங்களே ஆர்டர் போடுறோம், அப்புறம் என்ன நீ எஃப்ஐஆர் போடல? அப்புறம் சீராய்வு மனு போடுறேன்னு அன்னைக்கு போய் சொல்கிறாங்க. அப்போ நாள் கடத்துகிற வேலையை பண்ணுறாங்க. இதை பாஜக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஏதோ பேசிருக்கலாம். இவர்கள் 2 பேரும் கூட்டு களவாணிகள், ஒன்றா கைகோத்துனுங்கிறாங்க. வெளியில தான் இந்த சண்டைலாம், ஜனங்க புரிஞ்சுக்கணும். இப்படி ஏதாவது கொண்டு வந்தால் ஓகே, இல்லையா அந்த FCRAவே அங்கே பேசியிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கான நிதியை தடுக்க பேசியிருக்கலாம்.